வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிக்க விட்டுருக்காரு, சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிதான் சொல்றோம். சொல்ல போனால் மோடி அவர்களை கதற விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்றோம். அதாவது மோடி அவர்கள்கிட்ட நேரடியாகவே முகத்துக்கு நேராகவே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அதை உங்கள் கண்ணு முன்னாடியே தோக்கடிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது எப்படி தோக்க போகுதா அப்படின்றத நீங்களும் உங்கள் எம்பிக்களும் இதே பாராளுமன்றத்தில் கையை கட்டி வேடிக்கை பார்க்க போறீங்க அப்படின்னு நேரடியாகவே சவால் விட்டுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். நீங்கள் ஜம்மு காஷ்மீரை எப்படி அதோட சிறப்பந்தஸ்தை கேன்சல் பண்ணி அதுக்குன்னு எந்த சட்டமன்றமோ அதுக்கான பிரதிநிதிகளோ இல்லாமல் டைரெக்டாக உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா ஜம்மு காஷ்மீரை, அந்த மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் ஜம்மு காஷ்மீர் மாதிரி மாற்றுறதுக்கான வேலையில் தான் இந்த பாஜக அரசு இறங்கியிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இல்லை தென்னிந்தியா மட்டும் பாதிக்க போகிறதில்ல, வடக்குலேயும் பல மாநிலங்கள் இல்லை பாதிக்க தான் போகுது. ஸோ இந்த மாதிரி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற இந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, இதை நாங்கள் கையை கட்டி வேடிக்கை பார்க்க மாட்டோம். நீங்கள் என்ன மேஜிக் மேனா, இந்த தொப்பிலேருந்து இந்த இது கொண்டு வருவாங்களே என்னது முயல், அந்த மாதிரி நீங்கள் என்ன மேஜிக் பண்ண போகிறீங்களா? இந்த நீங்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்க மாநிலங்களுக்கெல்லாம் எம்பிங்களை அதிகப்படுத்தி உங்களுக்கு ஆதரவு இல்லாத மாநிலங்களுக்கெல்லாம் எம்பியை கம்மி பண்ணி அவங்களுடைய உரிமையை ஒட்டுமொத்தமாக நீங்கள் பறிக்க பார்க்குறீங்க. இதுக்கு நாங்கள் விட மாட்டோம். இதுக்காக ஒரு அவசரமான கூட்டத்தை அவர் கூட்டி எப்படி இதை வந்து நம்ம இந்த மசோதா வந்து நிறைவேற்ற விடாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த எதிர்கட்சி தீமையும் ஒன்றா சேர்த்து எல்லா எம்பிங்களையும் ஒன்றா சேர்த்து நேரடியாகவே சவால் விட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்தவும் போகிறாரு. ஆனால் இந்த பக்கம் மோடி அவர்கள் வந்து உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் கூட என்னால் இந்த சட்டத்தை நிறைவேற்றப்பட முடியும், ஆனால் ஏதோ உங்கள் ஒப்புதல் வேணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்லது செஞ்சோம் அப்படின்ற மாதிரி செய்வோமே அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரெண்டு விஷயத்துல எது உண்மை? ராகுல் அவர்கள் சொல்ற மாதிரி இதை தடுத்து நிறுத்த முடியுமா, இல்லை மோடி அவர்கள் சொல்ற மாதிரி இதை வந்து எதிர்கட்சிகளுடைய ஆதரவையும் இல்லாமல் இதை வந்து நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு. ரெண்டாவது, மோடி அரசு, அதாவது இந்த பாஜக அரசு மறுபடியும் ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை வந்து மெயின் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு அவங்க காட்டுறாங்க. நாங்கள் பெண்களுக்கு நல்லது செய்ய பார்க்குறோம், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பண்ண பார்க்குறோம் அப்படின்னு அதை பற்றின விவாதத்தை மட்டுமே அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஸோ தொடர்ந்து இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, இந்த ஒட்டுமொத்த, அதாவது காங்கிரஸோ இல்லை திரிணாமுல் காங்கிரஸோ இல்லை திமுகவோ இல்லை கம்யூனிஸ்டோ மற்ற எந்த கட்சிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு பெண்களுக்கு 33% கொடுக்கறதுல அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைப்பா, அதனால தான்ப்பா இப்படி அநியாயமாக வந்து அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே அரசாணை இதழிலே வந்து இந்த சட்டம் நிறைவேறிச்சு அப்படின்றாங்க. இதெல்லாம் கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க. இந்த பெண்களுக்கான 33% அப்படின்றது ஏற்கனவே சட்டமாயிடுச்சு. நீங்கள் நடுராத்திரி 10 மணிக்கு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்து விவாதம் பண்ணுறீங்க. இதில் எது உண்மை எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அரசியல் இருக்க அவங்களுக்கும் புரியல, ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்ச நம்மளுக்கும் புரியல. அப்போ அது வெகுஜன மக்களுடைய நிலைமை என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் இவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 543 எம்பி சீட் இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் பெண்களுக்கு 151 இடம் வந்து நாங்கள் கொடுக்குறோம், அதாவது 33% அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டியோட ஆதரவோட இது ஏற்கனவே வந்து பாஸ் ஆயிடுச்சு. அதாவது அரசியல் சாசன சட்ட திருத்தம் 106 இருக்கு பார்த்தீங்களா, இதன்படி இது வந்து ஏற்கனவே அமலாகி விட்டது. அது அமலாகி 30 நாள் கழித்து இவங்க வந்து இந்த மாதிரி விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி வருது. அப்போது ஏற்கனவே 543ல் 151 வந்து நீங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சட்டமாக்கின பிறகு அதை எப்படி நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் விவாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், மோடி அவர்கள் என்ன பிளான்னா அதை முன்னிறுத்தி இந்த டீலிமிட்டேஷன் வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலை பார்க்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இவங்க 3 சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தொகுதி மறுவரை, இன்னொன்று அதாவது டீலிமிட்டேஷனு, இன்னொன்று மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு, மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேச சட்ட திருத்த மசோதா. இந்த 3 தான் வந்து அவங்க வந்து தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மசோதாக்களை வந்து தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுறாங்க, இது தாக்கல் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற வாக்குவாதம் வருது. அது எதிர்கட்சிகள் வந்து அதிகப்படியான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருந்து ஓட்டு வந்து எடுத்து பார்க்கும்போது, அதாவது 334 பேர் ஓட்டு போட்டாங்க. இந்த 334 பேரில் 207 வந்து ஆதரவாகும், 124 வந்து எதிர்ப்பு வந்து பதிவாயிருது. ஸோ இது வந்து மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, மசோதாவை வந்து அறிமுகப்படுத்திடுறாங்க. ஸோ
அறிமுகப்படுத்தினதோட இதை பற்றின விவாதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விவாதத்துக்கு சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா 12 மணி நேரம் விவாதம் வைக்கலாம், இல்லை அதையும் அதிகப்படுத்தலான்றாங்க. கிட்டத்தட்ட 15லேருந்து 18 மணி நேரம் வந்து இதுக்கான விவாதங்கள் நடக்கும். ஸோ இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதை கொண்டு வரலாமா கொண்டு வர வேண்டாமா அப்படின்ற விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதன் பின்பு 4 மணிக்கு மேலே இதுக்கான வாக்கெடுப்பு நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது இது 2/3 மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும் அப்படின்ற இன்னொரு செய்தியும் வந்து இப்போ வந்து வெளியாயிருக்கு. ஸோ நிலைமை இப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் இந்த வாக்கெடுப்பை தான் வந்து சொல்கிறார். இந்த வாக்கெடுப்பை வச்சே நான் அவங்கள ஓட விடுறேன் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை நீங்கள் இந்த மசோதாவை நீங்கள் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரசியல் சாசன திருத்த மசோதா இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரசியல் சாசன திருத்த மசோதா கொண்டு வரணும்னா அதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். அதாவது இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, 543 பேர் இருக்காங்க. இந்த 543 பேரில் 2/3 மெஜாரிட்டினா 363 பேருடைய ஆதரவு அப்படின்றது பாஜகவுக்கு வேணும். ஆனால் பாஜகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய எம்பிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களுக்கு இருக்கிறது பாஜக ப்ளஸ் கூட்டணிக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 293 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இது பத்தாவதுக்கு ஒய்எஸ்ஆர் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தன்னுடைய 4 எம்பிகளோட ஆதரவையும் கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போது 297 எம்பிகளுடைய ஆதரவு இருக்குது. ஆக இன்னும் இந்த 363 ஆதரவு வேணும் இல்லையா, அப்போ இவங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது. அப்போ 297 தான் இருக்கும்போது மீதிக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு தலையில் துண்டு போட்டாங்க. இதனால தான் வந்து மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் ரொம்ப தேனொழுகு பேசுகிறார். நான் இதை தமிழில் சொல்கிறேன், நம்ம இணைந்து பண்ணுவோம் வாங்க, இது நல்லது தான், உங்களுக்கு என்ன வேணாம், உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கணும்னு சொல்லுங்கள், அந்த வாக்குறுதி கொடுக்குறேன் ஊனு என்னென்னவோ வந்து குரலி இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் ஸ்டாலின் அவர்கள், இன்னும் திரிணாமுல் காங்கிரஸுடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள், இப்படி எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் முடியவே முடியாது, இது தென்னிந்தியாவுக்கு நடக்கக்கூடிய அநீதி, இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த டீலிமிட்டேஷனை நீங்கள் கொண்டு வர முடியாது. இப்போ இந்த டீலிமிட்டேஷனை நீங்கள் ஏன் கொண்டு வர முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் 1971 அது 76 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 76ல் இதே மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது மக்கள் தொகை அடிப்படையில் தான் அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு 1976 அரசியல் சாசன திருத்த சட்டம், அதாவது 42 பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, இதன்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக மட்டும்தான், அதாவது அந்த அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் இந்த டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு சட்ட திருத்தம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 2001 அரசியல் சாசன சட்ட திருத்தம் 84 பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டிகல் 84 இருக்குது பார்த்தீங்களா, இதன்படி இந்த 1976 சொன்ன மாதிரி அந்த சட்ட திருத்தப்படி திருப்பி மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட மக்கள் தொகை கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மக்கள் தொகை கணக்கு எடுப்பு எங்ககிட்ட இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு எங்ககிட்ட இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணுவீங்க? இப்போது இதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் சொன்ன மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 வந்து இதுக்கான ஃபஸ்ட்டு வேலை, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுக்க அப்படின்னு ஃபஸ்ட்டு இது வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மார்ச்சே வந்து இதுக்கான எண்டு முடிஞ்சிடும். மார்ச்சில் இதுக்கான மொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பே வந்து நடந்து முடிஞ்சிடும். ஸோ அது வந்த பிறகு பொறுமையாக அதனுடைய அடிப்படையில், அந்த தரவின் அடிப்படையில் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் பிரதிநிதித்துவம் தெரியும். அது அந்த மகளிருக்கான உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் பொருந்தும். ஆக இந்த 2026-27 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு வரட்டும். அது வந்த பிறகு அதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியட்டும். அதன் அடிப்படையில் பெண்களுக்கு நீங்கள் 33% வந்து நீங்கள் ஒதுக்குங்க. அப்போ தான் மற்ற ஓபிசி வகுப்பு பெண்களுக்கோ இல்லை மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பெண்களுக்கோ அவங்களுடைய பிரதிநிதித்துவம் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்றது இன்னொரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட் அவங்க என்ன முன்வைக்கிறாங்க, இது வந்து எப்படி இந்த மசோதா அந்த டீலிமிட்டேஷனை வந்து எப்படி நிறைவேற்ற முடியாது அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் 1976 2001 வந்து இவங்க இந்த அரசியல்
சாசன சட்ட திருத்தம் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த அரசியல் சாசன சட்ட திருத்தம் பண்ணாதான் நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனுக்குள்ளே வர முடியும். ஆனால் அந்த அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை பண்ணணும்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். இந்த 2/3 மெஜாரிட்டின்றது இப்போ பாஜக கிட்ட இல்லை. ஆக இதை வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கான மெஜாரிட்டி இப்போ எதிர்கட்சிக்கிட்ட இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் இந்த ஆட்களை வச்சு இந்த டீலிமிட்டேஷனை செய்ய விடாமல், அதாவது இந்த அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லை, என்கிட்ட தான் இருக்குது, அவங்க இதுக்கு அகெயின்ஸ்டாக ஓட்டு போடுவாங்க, அதனால் இது நீங்கள் கொண்டு வர முடியாதுன்னு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறாங்க ராகுல் காந்தி அவர்கள். ஒருவேளை பாஜகவுடைய ஆசை வார்த்தை இல்லை வேறு ஏதாவது ஒன்று வந்து வேற நேரம் பேசி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிங்களை தன் வசப்படுத்தி ஓட்டு போட்டால் மட்டும்தான் இந்த பில் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இந்த பில் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையாது அப்படின்றாங்க. ஸோ இனி இது வந்து இந்த 2/3 மெஜாரிட்டி கிடைக்காதனால இந்த பில் பாஸ் ஆகிறதுக்கான வழி கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் ஆணித்தனமாக கூறுகிறார். ஆனால் மோடி அவர்கள் ஒரு இக்கு வைக்கிறாரு, இல்லை நீங்கள் இல்லாமலே நாங்கள் இதை வந்து பண்ணி காட்டுவோம் அப்படின்னு. ஸோ மாற்றி இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, இப்படியே பேசிகிட்டு இருந்தால் இப்படி அடித்து காட்டுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் பலமாக அடித்து காட்ட போகிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிற மாதிரி அந்த 2/3 மெஜாரிட்டி இல்லாதனால இந்த அரசியல் சட்ட திருத்தம் வந்து பண்ண முடியாதனால டீலிமிட்டேஷன் வராது அப்படின்றது உண்மையா, இல்லை மோடிஜி அவர்கள் வழக்கம் போல் ஏதாவது குறுக்கு வழியை வச்சு ஃபாலோ பண்ணி இதை வந்து கொண்டு வர போகிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த இது வந்து எவ்வளோ தூரம் ஃபயராக வேலை செய்ய போகுது, ஸோ யார் தரப்பு வந்து ஜெயிக்க போகுது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து அப்டேட்டை பார்ப்போம்.